வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்துக்குமரன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முத்து ஃப்ளைட் சேனல். நான் துபாயில் 12 நாள் பயணம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி 3வது நாள். நான் முதல் நாள் தோ க்ரூஸ் துபாய் க்ரீக்கில் போகிறது தோ க்ரூஸ் புக் பண்ணியிருந்தேன். அதாவது தோ க்ரூஸ் நமக்கு ஒரு 4 இடத்துல போகுதுங்க. அல் ஜடாஃப், மெரினா, அடுத்து பார்த்திங்கன்னா துபாய் க்ரீக், துபாய் கெனாலில் இந்த தோ க்ரூஸ் போகுது. தோ க்ரூஸ்ன்றது பார்த்திங்கன்னா பழைய அந்த காலத்தில் இருந்த அரப் கப்பல் தான் அது படகு தான் இப்போ சுற்றுலாவுக்காக அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா, முதல் நாள் நான் புக் பண்ணது என்னால் தவறாக ஒரு ஹோட்டலில் நான் எடுத்தேன் பாருங்கள், அந்த குயின் எலிசபெத்து. அதுக்கு பக்கத்தில் எனக்கு வழி கிடைக்கல. இப்போ 3வது நாள் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சரி அலோவ் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். இந்த படகுல தாங்க நம்ம போக போகிறோம். இந்த தோ க்ரூஸில் தான் நம்ம போக போகிறோம். வேகமாக ஓடி வந்தேங்க. இன்றைக்கி 3வது நாள். நான் அந்த இது பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா, யாட் பயணம். அது முடிச்சுட்டு இப்போ நான் வந்திருக்கேன். இது சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பரவாயில்லைங்க. அன்றைக்கி கேன்சல் ஆனதை இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்பர் டெக் எடுத்துக்கலாம். இது லோயர் டெக்கு. நம்ம அப்பர் டெக் எடுத்துக்கலாம். இதாங்க துபாய் க்ரீக்கு. தோருங்க, க்ரீக்கில் வேற ஒரு கப்பல் இது படகு கிளம்பிடுச்சு. இப்படியே ஒரு நமக்கு இந்த இதுக்குள்ளார துபாய் க்ரீக்குள்ளாரே ஒரு 2 மணி நேரம் நமக்கு நல்லா சுற்றி காட்டுவாங்க. இதாங்க பர்துபாய் தேரா துபாயை பிரிக்கிற க்ரீக்கு. நம்ம சொல்லணும்னா அல் மத்தூன் அவங்க தான் துபாயை ரூல் பண்ணுறவங்க. அவங்க அபுதாபிலேருந்து இந்த இடத்துல தான் செட்டில் ஆனாங்க. அதோட வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த துபாய் க்ரீக் இல்லைன்னா துபாயே இல்லைங்க. ஆர்டிஏ இது கவர்மெண்ட் படகு. இந்த க்ரீக்கில் போயிட்டு இருக்கு பாருங்க. இதில் பச்சை லைட் இருந்தால் ஒரு சிக்னல், ரெட் இருந்தால் ஒரு சிக்னலுங்க. சாங் போட்டு கிளம்புது. ஐசிஎல் கம்பெனி நல்லா இருக்குங்க. இது இதான் அல்சீஃப். அந்த ஏரியாவில் இந்த துபாய் க்ரீக்கு அல்சீஃப்ல தான் நமக்கு இந்த துபாய் க்ரீக்ல இந்த தோ க்ரூஸ் இருக்குதுங்க. நல்ல டயர்டுங்க. அழகாக ஒரு ஜூஸை குடிச்சிட்டேன் நான். இப்போ துபாய் க்ரீக்கில் இது நான் முதல் நாளே புக் பண்ணியிருந்தேன். அந்த குயின் எலிசபெத்லேருந்து என்னால் வர முடியல. அதை நீங்கள் 2வது எபிசோடில் பார்த்துருப்பீங்க. இந்த குயின் எலிசபெத் கப்பலும் இது பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்னால் அங்கே ரெனிவேஷன் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் நடந்ததுனால வர முடியல. அது 2வது வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டேன் 3வது நாள், சார் நான் முதல் நாள் வர முடியல, இன்றைக்கி வரலாமான்னு. சரி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. உண்மையுமே நல்ல மனசுங்க. நீங்கள் 2வது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, எபிசோட் 2 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ துபாய் க்ரீக்கோட வரலாறு சொல்கிறேங்க. பர்துபாயும் தேரா துபாயும் பிரிக்கிறதே இந்த க்ரீக் தான். இந்த க்ரீக்குன்னா துபாயே கிடையாதுங்க. இப்போ இருக்க துபாய் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்குங்க. ஈரானை பழைய காலத்தில் பேர்ஷியான்னு சொன்னாங்க. இந்தியாவும் பார்த்திங்கன்னா அப்போ இந்துஸ்தான் ராஜ்யம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து வியாபாரம் ஆகின பொருள் துபாய் வழியாக பெர்ஷியாவுக்கும், பெர்ஷியாவில் வந்த பொருட்கள் இந்தியாவுக்கும் வந்திருக்கு. இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் துபாய் இருந்ததுனால, துபாய்ன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த யுஏஇ கண்ட்ரியே பார்த்திங்கன்னா ஒரு 7 எமிரேட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அவங்க 7 ஷேக்காக ஒரு குழுக்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இந்த வாணிபத்துக்கு நல்லா ஊக்குவிச்சாங்க. முன்னாடி எல்லாமே இந்த 7 எமிரேட்ஸ்க்கு நடுவுலையும் நிறைய சண்டைகள் இருந்தாலும் இந்த வாணிபத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் அழகாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க. போட்டில் இப்போ தனூரா டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த துபாயில் தனூரா டான்ஸ் எல்லா ரெக்ரேஷன் ஏரியாவிலுமே கொடுக்குறாங்க. நம்ம டெசர்ட் சஃபாரி, அப்புறம் மெரினாவில் தோ க்ரூஸு எல்லா இடத்துலையுமே இந்த தனூரா டான்ஸ் கொடுக்குறாங்க. இந்த தனூரா டான்ஸ்
எஜிப்ஷியன் டான்ஸுங்க. எகிப்து நாடு இருக்குல்ல, அங்கேருந்து வந்த டான்ஸு. நமக்கு வந்து கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அஜித் படம் இருக்கு பார்த்தீங்களா? அதில ஒரு பாட்டு வரும் பாருங்க. எகிப்தில அஜித்தும், தபுவும் அங்கேயும் இந்த சாங் வந்து சொல்லுவாங்க. "இல்லை என்று சொல்ல ஒரு கணம் போதும்." அந்த பாட்டுலயுமே இந்த டான்ஸ் வந்து ஆடுவாங்கங்க. இவங்க ஆடும்போது போடுற மியூசிக்கும், இந்த லைட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஆனா தொடர்ச்சியா நமக்கு பார்த்தா, கண் வலிக்கிற மாரி தாங்க இருக்கு அவரு சுத்திட்டே இருக்கிறது. பட் மியூசிக் வந்து நல்லா இருக்கு. இப்ப அந்த மியூசிக் போட்டோம்னா காப்பிரைட்ஸ் வரும். அதனால நான் அந்த மியூசிக் போடல. இவரு இந்த ஒரு இடத்துல மட்டும் ஆடுறது கிடையாது. இது முடிச்ச உடனே இவருக்கான ஒரு படகு வந்து வெயிட் பண்ணுதுங்க. அந்த படகுல ஏறி அடுத்த போட்டுக்கு போயிடுறாரு. மேபி கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. கன்டினியூஸா அவங்களே வேற வேற போட்ல கூட இந்த தனூரா டான்ஸ் ஆடலாம். துபாயில தமிழ் மக்களோட கேரளா மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. இந்த போட்லயும் பாருங்க, நல்ல ஒரு மலையாள பாட்ட போட்டுட்டு வைப் பண்ணிட்டு போறாங்கங்க. நம்ம துபாய் சீரிஸ கன்டினியூஸா பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, போன வீடியோ அதாவது எபிசோட் 10ல என்ன நடந்ததுன்னு தெரியும். நான் வந்து யாட் எடுத்துட்டு பாம் ஜுமைரா ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இருந்தேன். அப்ப 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அந்த யாட்டுங்களா, அப்ப 7 மணிக்கு அந்த யாட் முடிஞ்ச பிறகு, இங்க 8:30 மணிக்கு துபாய் க்ரீக்ல வந்து இருந்ததுங்க. நான் வேக வேகமா மெட்ரோ புடிச்சு இந்த துபாய் க்ரீக் இந்த தோக்ரூஸ்க்கு வந்து வந்தேன். நல்ல பசி. இப்ப வந்து பஃபே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நான் வந்து பஃபே வந்து சாப்பிட போறேங்க. என்னென்ன இருக்குன்றத சொல்றேன். அதே மாரி இது ஃபுல்லா துபாய் சீரிஸ்ங்க. போன வீடியோக்கு இந்த வீடியோக்கு எல்லாமே லிங்க் இருக்கும். நீங்க கன்டினியூஸா எல்லா வீடியோவும் பாருங்க. பஃபேக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கங்க. நல்ல பசி. எனக்கு அங்க சாப்பாடு இருக்கிறத பார்த்தேன்னா, அது புடிச்சிச்சு. இதோ பாருங்க பக்கத்துல எவ்ளோ அழகா பில்டிங் இருக்கு. இதெல்லாம் துபாய் நம்ம 70, 80களிலே கட்டின பில்டிங்கு. இந்த பில்டிங்கோட வரலாறு எல்லாம் சொல்றேன் நானு. இது வந்து அல்சீஃப்ங்க. அல்சீஃப் தான் வந்து பழைய இது. இந்த துபாய் க்ரீக்கே இல்லன்னா துபாய் டெவலப் ஆயிருக்காது. இந்த அல்சீஃப் பாருங்க, நிலா ஒளியில அழகா இருக்கு. இப்ப நான் என்னென்ன மெனு இருக்குன்றத சொல்றேங்க. Peanut rice, ஆ, dal, ஆ, aloo matar, ஆ. vegetable samosa, ஓகே, pasta, ஓகே, grilled fish, ஓகே, butter chicken, ஓகே, and oriental mix, ஓகே. green. இங்க தால்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது நம்ம ஊர் சாம்பார் மாரியே இருந்ததுங்க. சூப்பரா இருந்தது. இங்க ரைஸையும், அந்த தாலு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. சமோசாவா இருந்தது. நல்லா அழகா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டேங்க நான் வந்து பிளேட்ல. தேவையானது எல்லாம் ஏன்னா டயர்டுங்க. சுத்திக்கிட்டே இருக்கேன் பாருங்க. காலையில வந்து நம்ம பூஜ் கலிஃபா பார்த்தோம். ஃபியூச்சர் மியூசியம் பார்த்தோம். துபாய் அக்வேரியம் பார்த்தோம். அடுத்து யாட்டுக்கு வந்தோம். இப்ப முதல் நாள் விட்ட தோக்ரூஸ இப்ப வந்திருக்கோம். எவ்வளோ டயர்டா இருக்கோம். காலையில 5 மணிலேருந்து இது பண்ணிட்டுருக்கேன். ஆனா, இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா ரிலாக்ஸா இருந்ததுங்க. அப்படியே இதோட வரலாறையும் நான் கன்டினியூவா சொல்றேங்க இப்ப. 1980க்கு முன்னாடிலாம் நம்ம இப்ப இருக்கிற டவுன் டவுனோ, பாம் ஜுமைராவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பர்துபாய், தேரா துபாய் இது 2 தான் இருக்கும். இந்த சைடுல அபுதாபி இருக்கும். அந்த சைடுல ஷார்ஜா இருக்கும். அதாவது இப்ப இருக்காரு பார்த்தீங்களா, துபாய் ஷேக் அவங்க தாத்தா வந்து நெறைய முயற்சி எடுத்தாரு. அதே மாரி அவங்க அப்பா வந்து ஷேக் ரஷீத். அவரும் நெறைய முயற்சி எடுத்தாருங்க. அதாவது இதில இம்பார்ட்டன்ட்டா என்னன்னா, இந்த துபாய் க்ரீக்க ஆழப்படுத்துனது தாங்க துபாயோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம். 1959ல 7 அடிக்கு அதிகமா வந்து இருக்கிற மாரி, இந்த துபாய் க்ரீக் இருக்க மாரி ஆழப்படுத்துனாங்க. அப்ப நெறைய கப்பல் உள்ளுக்குள்ள வந்தது. அதே மாரி 60லேருந்து 70 அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆழப்படுத்துனாங்க. அப்ப 50 டன் அதாவது சாரிங்க 500 டன் அளவு உள்ள கப்பல் வந்து உள்ளுக்குள்ள வந்தது. 70க்கு அப்புறம் நல்லா மெகா ப்ராஜெக்ட் பண்ணி, அப்படியே துபாய் கேனாலா வந்து கொண்டுட்டு போயிட்டு துபாய் மெரினா அந்த மாரி ஒரு சர்க்யூட்டா கொண்டு வந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட 3000 டன்னுக்குள்ள கப்பல் வந்து வருதுங்க உள்ளுக்குள்ள. இப்ப நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு வந்து மிதக்கும் பிரிட்ஜுங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. பகல்ல இதோட ஹைட்ட வந்து தூக்கிடுவாங்க. அப்ப வந்து கப்பல் எல்லாமே உள்ளுக்குள்ள போயிட்டு வரும். கார் வந்து குறுக்குல வந்து போகுங்க. இப்போ வந்து இந்த இத வந்து கட் பண்ணிட்டாங்க. நைட்ல கட் பண்ணிட்டு, இப்ப இந்த நம்ம தோக்ரூஸ் போற மாரியா பண்ணிட்டாங்க. பகல்ல இந்த பிரிட்ஜ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அந்த வீடியோ நான் எடுக்கல. ஆனா துபாயில இருக்கவங்களுக்கு இந்த இது எல்லாமே தெரியுங்க. இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ பத்தி தெரியும். அதுக்கு பின்னாடிலாம் பாருங்க, பயங்கர
பெரிய பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து 80 காலகட்டம், 90 காலகட்டத்திலே கட்டிட்டாங்க இந்த பில்டிங்கு. துபாய் கொஞ்சம் கொஞ்சமா இதே மாரி வளர்ச்சி அடைஞ்சது இந்த பர்துபாய், தேரா துபாயில தாங்க. நம்ம நெனைக்கிற மாரி ஒரே நாள்ல கிடையாது. இந்த 2000க்கு அப்புறம் தான் இந்த பூஜ் கலிஃபா, பாம் ஜுமைரா அது எல்லாமே வந்தது. இங்க இருக்கிறது எல்லாமே முக்கியமான டவர் தாங்க. நெறைய அந்த பழைய காலத்து டவர்ஸ் எல்லாமே இருந்தது. எப்படி பாருங்க இந்த ஆர்க்கிடெக்ட் இந்த பாலத்த ஏன் நான் எடுத்திருக்கேன்னா, அவ்ளோ வந்து இந்த இதுக்கு ஸ்ட்ராங்குக்கு நல்லா குடுத்துருக்காங்க. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு வண்டி போனாலே ஆடுதுல்ல, அந்த மாரிலாம் இல்லாம, நல்லா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன ஸ்ட்ராங் பண்ணி கட்டியிருக்காங்க. இது பார்க்கும்போதே பாருங்க, எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குதுன்றது தெரியுது. ஏன்னா, இந்த பர்துபாயும், தேரா துபாயும் தான் துபாயோட முதுகெலும்பு. இங்க தான் வந்து நெறைய போக்குவரத்து எல்லாமே நடக்குதுங்க. கப்பல் போக்குவரத்து எல்லாமே. நமக்கு பின்னாடி தெரியுறது தான் வந்து பார்த்திங்கன்னா, ஜேடபிள்யூ மேரியட் ஹோட்டலு. இங்கே நிறைய ஹோட்டல் இருக்குங்க. இந்த பர்துபாய், தேரா துபாய்லையுமே. இந்த பர்துபாய், தேரா துபாய் தாங்க இப்போ வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அதிகப்படியாக தங்கியிருக்காங்க. ஒரு 90, 2000ல இருந்த இந்த எமிரேட்ஸ் அரபு மக்கள் எல்லாமே இப்போ வந்து ஜுமைரா, டவுன் டவுன் அந்த பக்கத்தில் போயிட்டாங்க. ஆனால் முக்கியமான ஆஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த பர்துபாய், தேரா துபாயில தாங்க இருக்கு. இதோ பாருங்க கப்பல் தெரியுதுங்களா? இந்த கப்பல்ல தாங்க வந்து அவங்க அந்த சரக்கு வந்து பெரிய பெரிய கப்பல்லேருந்து கொண்டு வந்து இந்த உள்ளுக்குள்ள கெனால்ல கொண்டு வந்துடுறாங்க. இப்போ எல்லாம் கப்பல் தெரியுது பார்த்தீங்களா? இங்கேருந்து பிரிச்சு நமக்கு எகிப்து, பக்கத்தில இருக்க ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எல்லாமே அனுப்பிட்டுருக்காங்க. 24 மணி நேரமும் இப்போ தெரியுது வந்து பெட்ரோல் பங்க்குங்க. 24 மணி நேரமும் இங்கே கப்பல்லேருந்து இந்த சின்ன சின்ன கப்பல்களுக்கு சரக்குகளை ஏற்றி இறக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த துபாய் க்ரீக்கு நான் இப்போ வந்து இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். ஆனால் இது வந்து பெரிய வியாபார தலம்ங்க. இப்போ நமக்கு தெரியுறது தான் வந்து பார்த்திங்கன்னா, நேஷ்னல் பேங்க் ஆஃப் துபாய் ஹெட் குவார்ட்டர்ஸு. அதுக்கு பக்கத்தில் இந்த முக்கோண வடிவம் தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸுங்க. இங்கே தான் வந்து முக்கால்வாசி பிஸ்னஸும் இன்னமும் நடக்குதுங்க. இப்போ இந்த படத்தை பார்த்து வச்சுக்கங்க. துபாயில ஜான் ஹெச் ஹாரிஸை வந்து துபாய் என்னைக்கும் மறக்காதுங்க. 1959 அதாவது 1960 காலகட்டத்திலே இந்த பர்துபாய், தேரா துபாயை அழகாக வடிவமைச்சவர் அவர் தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அங்கே ஷேக் படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதாங்க துபாய் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ். அழகாக நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. துபாய் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ். இங்கே இருக்க பில்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட 60, 70, 80, 90 அந்த காலகட்டத்தில் அழகாக கட்டந்து. இந்த ரேடிஷன் ஹோட்டல் தெரியுது பார்த்தீங்களா? இதுவும் ரொம்ப பழமையான ஹோட்டலுங்க. அந்த பக்கத்தில் இருக்க கரையில் இருக்க பில்டிங்கை பற்றி நம்ம மாட்டுட்டு சொல்லிகிட்டே போகலாம். இந்த பர்துபாய், தேரா துபாய், அல்ரிஹா, அல்ஷீஃபு, அல் சத்வா, அல் கராமா இதெல்லாம் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. இப்போ தெரியுது அல்சீஃபு. இதெல்லாம் இல்லைன்னா துபாய் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காதுங்க. என்னோட இந்த 2 மணி நேரம் தோ க்ரூஸ் முடிய போது. இப்போ நான் ஜேபிஆருக்கு போயிட்டு அங்கேருந்து உங்ககிட்ட பேசுகிறேன். தோ க்ரூஸு 10:30 மணிக்கு முடிச்சதுங்க. 11 மணிக்கு தான் லாஸ்ட் மெட்ரோ. அதனால் வேகமாக வந்துட்டேன். இப்போ நான் ஜேபிஆரில் குட்வில் ஹாஸ்டலில் தாங்க போட்டிருக்கேன் ரூமு. இப்போ நான் உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். துபாயில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல தங்கணும். அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. அதுவே எனக்கு பிரச்சனையாகவும் இருந்ததுங்க. ஏன்னா ஒரு நாள் ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு ஒரு ரூமாக போகும்போது கிட்டத்தட்ட நைட்டு வந்து 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி 12 மணியே கிட்டே ஆயிடுச்சுங்க எனக்கு. நைட்டு 12 மணி. நண்பர்களே, இன்றைக்கி வந்து நான் துபாய்க்கு வந்து 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா, முதல் நாள் வந்து ஃபோர்ட் ரஷீதுன்ற இடத்துல வந்து நான் போட்டிருந்தேன் ஹோட்டலு. 2வது நாள் வந்து துபாயில் டவுன் டவுன் அதாவது பூஜ் கலிஃபா பக்கத்தில் வந்து நான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தேன். இப்போ 3வது நாள் ஜேபிஆர் டவர் பக்கத்தில் ரூம் புக் பண்ணியிருக்கேன். நைட்டு இப்போ 11:45 எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து 11:45 ஆகுது. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். பயங்கரமாக இருக்குதுங்க. மணி கிட்டத்தட்ட 12 மணிக்கு இந்த மாதிரி எல்லோரும் வந்து ஹாப்பியாக நடந்து போயிட்டுருக்காங்க. டிராஃபிக் பாருங்கள். கார்ஸு எனக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலரில் ஒரு கார் நிற்கிது, லம்போகினி. பாருங்க. போயிட்டுருக்கு. ஆனால் என்னோடய ரூம் எப்படி இருக்குன்றது
இருக்குன்றது எனக்கு தெரியலங்க. இங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் தான் வந்து ரூம் காட்டுது. ஆனால் அது வந்து ஒரு ஹாஸ்டல் தாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் போயிட்டு இந்த ஹாஸ்டலில் நைட்டு தங்கிட்டு அடுத்தது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பாம் ஜுமேரா வந்து போகிறேன். ஆனால் நான் பண்ண தப்புமே என்னென்னா ஒரு நாள் ஒரு ஏரியாவில் வந்து ரூம் புக் பண்ணதும் தப்பு தான். ஆனால் நான் வந்து எல்லா இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ சாதாரணமாக வச்சுருக்கேன் நான். நைட்டு 12 மணிக்கு இது வந்து ஒரு பென்ட்லி போதுங்களா, அடுத்தது ஒரு டெஸ்லா. இந்த பைக் பாருங்க, பைக்கு இது வந்து என்ன கார்னே தெரியல. யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க. நான்லாம் இந்த மாதிரி கார்லாம் பார்த்தது இல்லைங்க. பாருங்க, வெறித்தனமா இருக்குது காரு. பாட்டு கேட்டுக்கிட்டு செம்மையா போறாரு பாருங்க. டைம் வந்து 12 o'clockங்க. 12 o'clock எப்படி இருக்கு பாருங்க இந்த ஜேபிஆர் சைடு வந்து. ஆனால் நான் இந்த மாதிரி வித்தியாசமாக போடுறதுனால, ரூம் வந்து புக் பண்ணுறதுனால நான் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறேங்க. இப்போ என்னோட ரூம் எப்படி இருக்க போகுதுன்றத போய் பார்த்தா தான் தெரியும். இங்கேருந்து 200 மீட்டர் காட்டுது. அதாவது இந்த ஹாஸ்டல் சின்ன ஹோட்டலுக்கெலாம் வந்து நேம் போர்டு போடக்கூடாது. பெரிய ஹோட்டலுக்கு தான் அவங்க வந்து நேம் போர்டு போடணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நான் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து 200 மீட்டர் காட்டுது எனக்கு. நான் உங்களுக்கு காலையில் இந்த இடம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். அதே மாதிரி என்னோடய ஹாஸ்டலுக்கு போய் உள்ளார எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேங்க. ஒரு சில கார்லாம் எனக்கு பேரே தெரிலங்க. அதே மாதிரி வேர்ல்டில் வந்து எந்தெந்த மாடல் இருந்தாலும் அது எல்லாமே இங்கே போகுதுங்க. துபாயில் இல்லாத கார்ஸே கிடையாது. நைட்டு 12 மணி இது. நான் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகலான்னு நினச்சேன். என்னை விட மாட்டேங்குதுங்க. இந்த கார்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இங்கே நைட்டு நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம், அப்படியே உட்காந்துடலாம் போல இருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு லாம்போர்கினி இந்த கலர் க்ரீன் கலரு. இங்கே எல்லா கலர்லேயுமே வந்து அந்த சூப்பர் கார்ஸ் எல்லாமே இருக்குங்க. நம்ம நம்பர் பிளேட்டை வந்து காட்டக்கூடாது. அவரும் நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு. நம்பர் பிளேட்டை காட்டக்கூடாதுங்க துபாயில். போகிறதுக்குள்ளே மணி வந்து 12 மணிக்கு இங்கே வந்து இந்த முஸ்தஃபா ஷாப் வந்து இந்த துருக்கி நாட்டை சேர்ந்தது. துருக்கியில் வந்து 864 வந்து தொடங்கப்பட்டது. அந்த ஷாப்போட பிரான்ச்சு வந்து துபாயில் இருக்குது. உள்ளுக்குள்ளே போகிறேன். 12 மணிக்கு ஒரு ஸ்வீட் கடை எப்படி இருக்குது பாருங்கள் துபாயில். 12 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்வீட்ஸு. எப்படி வந்து எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க இது ஸ்வீட்ஸ் எல்லாமே. சார், வாட் இஸ் த க்ளோசிங் டைம்? Hello, welcome. Welcome, yes. Hello, welcome, Papa Mustafa. Yes. Closing time, sir? We are closing today 1 AM. Yeah. ஓகே, 1 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுறேன்றாங்க. செம்ம வைப்பாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே அவர் நம்மளை பார்த்து கேட்கவே இல்லை என்ன வேணும்ல, அவருக்கே தெரியும். வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே பாருங்கள், எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. திங்ஸு வாங்கியிருக்காங்க. நல்லா வெல்கம் பண்ணாங்க நம்மளை. 12 மணி பாருங்கள், பீப்புளும் வந்து எல்லோரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்னோடய ஹாஸ்டலில் தாங்க கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்னா அந்த போர்டு இல்லை, உள்ளே தான் இங்கே எங்கேயோ இருக்குங்க. நான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ திருப்பி எனக்கு வந்து சொல்லியிருக்காரு இப்போ வழி. இங்கே பாருங்கள், இதில் தான் என்னோடய ஹாஸ்டல் வந்து இருக்குங்க. இதில் தான் போகிறேன். 12 மணிக்கு ஹாஸ்டலில் கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கேங்க நான். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம துபாயில் வந்தோன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம புக் பண்ணிடுறோம். ஒன்று ஒரு இடத்துல இருக்கிறதுனால நமக்கு டைம் ஆகுது. இப்போ போயிட்டு அதேமாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக எல்லா இடத்துக்கும் வந்துட முடியாது. ஆனால் டாக்ஸியில் இருந்தால் வந்துடலாம். இது வழியாக ஏறி தான் வந்து நான் நைட்டில் 12 மணிக்கு ரூம் கண்டுபிடிக்க போகிறேங்க. சூப்பராக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே. நம்ம இந்த அட்வென்ச்சரு அந்த மாதிரி இந்த மாதிரி சர்ச் பண்ணி இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது வைக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து நேம் போர்டு வந்து அவங்க வைக்கக்கூடாதுங்க. நான் வந்து மேலே போயிட்டு உங்களுக்கு எடுக்கிறேங்க.
மேலே ஏறி வந்த உடனே இந்த சைடில் தான் ஹாஸ்டல் இருக்குன்றாங்க. எவ்வளோ பெருசு இருக்குங்க பில்டிங்கு. இதில் எந்த இடம்னு நமக்கு வந்து தெரியல. ஒன்று நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன். நாளைக்கு காலையிலே ஆக்டிவிட்டீஸ் புக் பண்ணியிருக்கேன். நடந்து 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 பார்த்தீங்கன்னா மூச்சு தாங்க வாங்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 25 படிக்கு மேலே ஏறின பிறகு வந்த இடங்க இது. எப்படி இருக்கு பாருங்க. நைட்டில் எல்லாமே நல்லா அழகாக வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. அங்கே போய் 12 மணிக்கு டேபிள் டென்னிஸ் ஆடிட்டு இருக்காங்க நைட்டில். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக சில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லா பில்டிங்கும் பாருங்கள். இப்போ நான் இதில் எங்கேன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல என்னோடய ரூமை. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வீடியோ எடுக்கிறதே நிறுத்திட்டேங்க, டயர்டாகி. பாருங்க, இதில் வந்து ஷதாப் 6ன்னு எழுதியிருக்குங்களா. அப்படியே இந்த ஏரியா வந்து இது ஷதாப் 7, அப்படியே இது 8. இதோட நம்பர் எனக்கு தெரியல. இங்கே வந்து ஷதாப் 5. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. என்னோடய ஏரியா, என்னோடய ஹாஸ்டல் வந்து இந்த ஷதாப் 6ல் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. எங்கே இருக்குன்றது தெரியல. இதுக்கப்புறம் அதாவது இதான் பில்டிங்குன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மணி 12:30 ஆகிடுச்சு. இப்போ போய் ரிசப்ஷனில் தான் நம்ம ஹோட்டலில் கேட்கணும். இந்த ஜேபிஆர் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 45 மாடி இருக்குங்க. கிட்டத்தட்ட எல்லாமே அந்த ஹைட்டு தான் இருக்கும் போல இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி கலரில் இருந்ததுங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது. என்னோடய ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா 7வது மாடி. நான் அழகாக 7வது மாடிக்கு டச் பண்ணிவிட்டு இப்போ லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்துட்டேங்க. நைட்டு இங்கே தான் நான் வந்து தங்க போகிறேன். அப்படியே வெளியில் போய் பார்த்தோன்னே யாருமே காணோம். என்னோடய இது வந்து 713 போட்டிருந்தது அந்த ரூம் நம்பர் போக சொல்லிட்டு. லிஃப்ட்லேருந்து வந்த பிறகு நிற்கிறேன் காணோம். ஏன்னா மணி கிட்டத்தட்ட 12:45 கிட்ட ஆயிடுச்சுங்களா. அப்புறம் நான் கதவு தட்டினேன். உள்ளுக்குள்ளே திறந்தாங்க. போனேன். ஹாஸ்டலில் நான் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கல. எங்கன்னா நைட் டைமு. அப்பயே அந்த பாஸ்போர்ட்லாம் வச்சு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் போய் தூங்கிட்டேன் நான். நல்லா தூங்கிட்டேன். இப்போ நான் இந்த ஹாஸ்டலில் உள்ளுக்குள்ளே இருக்கிறத நான் காட்டல. நான் இப்போ வெளியில் வந்துடுறேன். மறுநாள் எழுந்து கிளம்பி வெளியில் வந்துட்டேன். நண்பர்களே, நம்ம இருந்த ஹாஸ்டலோட ஃப்ரண்ட் சைடு இதுதான். இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுது. மற்றபடி வந்து கிளாஸ் டோராக இருந்தாலும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆக்சுவலாக இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12:45 இருக்கும் நேற்று நைட்டு. நின்றுக்கிட்டு செக்யூரிட்டி கூப்பிட்டேன் நான். அவர் தாங்கிக்கிட்டே இருந்தார் என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு. சரி, ஏன் அவரே நினச்சிருப்பார் யார் இந்த டைமில் வருவாங்கன்ட்டு. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ஸ்கேன் ஐடியை வச்சு தான் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அப்புறம் உடனே சரி செக்யூரிட்டி என்ன பண்ணாரு, அவர் உட்காந்துட்டே இருந்தார், வரவே இல்லை. அப்புறம் ஒருத்தர் போறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்தார் பாருங்க. அவர் கூட உள்ளார போயிட்டு நான் அந்த மாதிரி சொன்ன பிறகு அப்புறமேட்டுக்கா உங்களோட ஹாஸ்டலுக்கு வந்து கால் பண்ணுங்கன்னாரு. கால் பண்ண பிறகு என்னோட ஹாஸ்டல் வந்து 7th ஃப்ளோரில் இருந்ததுங்க. 7th ஃப்ளோரில் இருந்து உடனே என்னை கூட்டிட்டு போனாங்க. அப்பயே என்னை வந்து ஃபேஸை ஸ்கேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாலுமே நான் என் ஃபேஸை ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. என்னோட ஹாஸ்டலோட டோர் கூட அப்படிதான் ஓப்பன் ஆகுது. இங்கே ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. டைட்டான செக்யூரிட்டிங்க. நம்மளோட பாஸ்போர்ட்டை வாங்கி ஈச் அண்ட் இது நம்மளோட நம்பர்லேருந்து எல்லாத்தையும் டபுள் வெரிஃபை பண்ணிட்டு தான் உள்ளார விடுறாங்க. ஏன்னா நான் வெளியில் காட்டுறேன் பாருங்க. இங்கே வந்து நான் மட்டும்தான் இந்த ஃப்ளோரில் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். எப்படின்னா இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த ஃப்ளாட்டை வாங்கியிருந்து அதை ஹாஸ்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அவங்களால போர்டு வைக்க முடியாது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுக்கு வந்து துபாயில் போர்டு இல்லை. அப்படி மீறி ஏதாவது போர்டு இருக்குது இல்லை இது என்ன சிஸ்டம்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெளியில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல தான் நைட்டு தங்கியிருந்தேன். ஓகேங்க. ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. 3200 கிட்ட எனக்கு ஆயிடுச்சு ஹாஸ்டலுக்கு. நான் வந்து தப்பு மேலே தப்பு பண்ணிட்டேங்க. நம்ம வந்து ஹோட்டல்லையும் புக் பண்ணிட்டு ஆக்டிவிட்டீஸ் புக் பண்ணனா ஒரே இடத்துல புக் பண்ணியிருக்கலாம். இப்போ பாருங்க, நான் பேக்கை தூக்கிட்டு எல்லா இடமும் அலையிற மாதிரி இருக்குது. இது இன்னமும் நான் வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல். ஃபஸ்ட்டு வந்து எலிசபெத் குயினில் போட்டேன். அடுத்தது வந்து லேக் சைடு ஹாஸ்டல் டவுன் டவுனில் போட்டேன். இது பார்த்திங்கன்னா குட்வில் ஹாஸ்டல் ஜேபிஆரில் வந்து நான் ரூம் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு பிளான் வந்து சரியாக பண்ணாதான் வந்துட்டேன் நான். போட்டுட்டு ஆக்டிவிட்டீஸும் போயிட்டு ரூமே வர்றது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தாங்க எனக்கு இருக்குது. நான் வெளியில் காட்டுறேங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா
இங்கே கிராஸில் வந்து அழகாக வந்து புல்தரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாலைவனம்ன்றது என்னால் இது வரைக்கும் நம்ப முடியலங்க. நான் டெசர்ட் சஃபாரிக்கு அப்போ தான் வந்து பார்த்தேன். வெளியிலலாம் ஒரு சின்ன இது கிடையாது. எப்படி சொல்கிறது, ஒரு சின்னதாக ஒரு இடம் கூட வந்து உங்களுக்கு மண்ணோ அந்த மாதிரிலாம் தெரியல. எல்லாமே வந்து தர மாதிரி இருக்குது. நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரோடு எல்லாமே இங்கே பாருங்க. இதான் வந்து அந்த நான் ஜேபிஆர் ஜுமேரா பீச் ரெசிடென்ஸ் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஹைலி வந்து காஸ்ட்லியான ஏரியாங்க. இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது. நேற்று நைட்டு ஒரு யூஎஸ்காரங்க வந்தாங்க. நான் வந்து ஹோட்டலில் செக்கிங் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்போ 1 மணிக்கு உடனே செக்யூரிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன கார் பார்க்கிங்கில் ஒரு சின்ன பிரச்சனைன்னாங்க. டக்குன்னு வேற ஒருத்தங்களை கூப்பிட்டு அதை அப்படியே ரெக்டிஃபை பண்ணுறாங்க. 24 மணி நேரமும் கேர் இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு என்னை பார்த்த உடனே தான் அப்படி இது பண்ணார். அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் ஓகே எல்லாத்தையும் செக் பண்ணார். மார்னிங் வந்து போயிட்டு வரேன்னு சொன்ன பிறகு ஓகே ஹாப்பி ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அதுதான் அவர் நினச்சிருப்பார், யார் 1 மணிக்கு வந்து செக்இன் பண்ணுறா அந்த மாதிரின்னு சொல்லிட்டுங்க. இப்போ நான் வெளியில் போய் காட்டுறேன். இப்போ இறங்கிட்டு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. என்னோட 3 நாள் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு வந்து 4வது நாள். இன்னைக்கு 4வது நாள் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாம் அங்கே போயிட்டு அட்லாண்டிஸ் ஹோட்டலில் இருக்க அக்வாவென்ச்சர் பார்க்கு, அங்கே இருக்க வந்து அக்வேரியம் பார்க்க போகிறேன். அடுத்தது வந்து வியூன்னு சொல்லப்படுற ஒரு ஏரியாவில் போயிட்டு நம்ம ப்ரைம் ஹவரில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம வந்து 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதுவும் பார்க்க போகிறோம். ஆரா பூல் அப்படின்னு ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்குது. உலகத்திலே ஹைட்டான ஸ்விம்மிங் பூல்னு சொல்கிறாங்க, இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல். அதையும் வந்து நான் வீடியோவை வந்து காட்ட போகிறேன். என்னோட 4வது நாள் பயணம் வந்து இன்னிலேருந்து தொடங்குது. நான் 3 நாள் முடிச்சிட்டேங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து பொதுவாக அந்த ரூம் தப்பாக எடுத்ததுனால எந்த இடமும் போக முடியல. ஒன்லி அந்த குயின் எலிசபெத் ஷிப் மட்டும் காட்டியிருப்பேன். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்கை டைவு, அப்புறம் வந்து டெசர்ட் சஃபாரி போய் முடிச்சுட்டு இருப்போம். அப்புறம் ஒரு ஹாஸ்டலுக்கு வர்றது, அதுவும் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. மறுநாள் அதாவது நேற்று என்னோட பயணத்தோட 3வது நாளில் நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, அடின்னு நம்ம ஒரு கொடைக்கானல் போனோம்னா ட்ரிப்பு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அந்த மாதிரி பூஜ் கலிஃபா, மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாட் பயணம், அப்புறம் வந்து க்ரூஸ்ன்னா துபாய் க்ரீக், அதில் வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லுமே நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா துபாய் எப்படி இருக்குன்றத நான் வந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேங்க. என்னால் முடிஞ்ச அளவு காட்டுறேன். நீங்கள் வந்து இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்றைக்கி தாங்க 4வது நாள் தான் ஓரளவுக்கு மகிழ்ச்சியே வந்திருக்கு. 3 நாளாக எனக்கு துபாய் கற்றுக்க எனக்கு 3 நாள் ஆயிடுச்சுங்க.